நான் லாஸ்ட்டாக ஸ்ரீலங்காவில் வந்து என்றைக்குமே கார்ப்பரேட் லைஃப்பில் வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் போட்ட அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கவர்மெண்ட் செக்டர்லேயும் அதே மாதிரி தான், பெருசாக ப்ரைவேட்டோட வித்தியாசம் இல்லை, அங்கேயும் அதே நிலைமை தாண்டி. ஈவன் இந்தியாவிலையும் கூட பெரும்பாலும் அதே மாதிரி தான். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் ஈவன் அரசியல் சினிமாவில் இருக்கவங்கள தவிர சாதாரண வேலை செய்கிறவங்க எல்லாருமே இதே கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது ஒரு கசப்பான ரியாலிட்டி. என்னென்னா வந்து நார்மலாக அப்பர் கிளாஸில் இருக்கவங்களுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக தெரியாது. ஆனால் இந்த லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு வந்து லைக் அது வந்து அவங்க லைஃபே சேலஞ்ச் பண்ணுது. அட பாவீங்களா இன்றைக்குமா இந்த காமன் கிச்சனில் இங்கே பாருங்கள், இந்த சிங்கில் வந்து சாப்பிட்றது வந்து கழுவ மாட்டானுங்க அவனுங்க, இப்படியே போட்டுருவானுங்க. அதை வந்து இங்கே வந்து வேலை செய்கிறவங்க வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிளே இல்லை. இதை வந்து அவங்கவுங்க யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ சாப்பிட்றாங்களோ கண்டிப்பாக அவங்க தான் அதை க்ளீன் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வீட்டிலலாம், இப்போ நாங்கள் யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது வளமையாக நம்ம வீட்டில் வந்து எப்படியுமே சாப்பிட்டா வந்து எல்லாருமே பிளேட்டு அதெல்லாம் கழுவுறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் அம்மா அப்பா இல்லாட்டி வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த பழக்கத்தை விட்டுரு, இல்லைன்னா இது அப்படியே பழகிருச்சுன்னா உனக்கு வந்து நாளைக்கு நீ வெளியில் எங்கே போனாலுமே இதே மாதிரி சாப்பிட்டது குடித்ததை அப்படியே கழுவாமல் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் நார்மலாக எங்கேயாச்சும் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனாலே கூட வந்து சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வச்சுருவோம். டீ ஏதாவது குடித்தா உடனே வந்து அந்த கப்பெல்லாம் வந்து கழுவி வைப்போம். இப்படியுமே அந்த பழக்கம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஆனால் இவனுங்க என்ன நினச்சிக்கிட்டு இப்படி வருவான்னு தெரியல. இங்கே பாருங்கள், நான் எத்தனை இது எழுதி போட்டிருக்கேன்னு. நான் மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. போட்டேன் நான், அடே இங்கே நீங்கள் மட்டும் இல்லைடா, நாங்களும் இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம், எல்லாம் ரெண்ட் பே பண்ணி தான்டா இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதை ஒழுங்காக சாப்பிட்டா இந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணி வாங்கிடா. சிங்க் இப்படி நிறச்சி வச்சா யார் இது வந்து கழுவா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் வந்து போட்டிருந்தாங்க, இந்த கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், யார் யார் அதை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருவீங்க, அவங்களாம் வந்து அவங்க ரூம் நம்பர் எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கேட்குற மாதிரி இல்லை. டெய்லி இவனுங்க குடிப்பானுங்க. எப்படி நைட்டு வந்து ஒரு 2, 2:30, 3 மணி வரைக்கும் ஃபுல்லாக பார்ட்டிஸ் போகும். அப்படியே போட்டு போயிடுவானுங்க. மற்றவங்க வந்து அதை கஷ்டமே யூஸ் பண்ண முடியாது. காமன் கிச்சன் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஃப்ரிட்ஜெல்லாம் நான் இது வரைக்கும் லைஃப்லேயே யூஸ் பண்ணதில்லை. இங்கே வந்ததுக்கு இதெல்லாம் வந்து மோச்சரி மாதிரி இருக்கும். அம்மா இதில் ஒரு கப்புன்னு வருது. இதெல்லாம் இங்கே சாஸ்ன்னு வச்சுருக்கானுங்க. சரி செஞ்சு எப்போ நான் வந்து இங்கே வந்து எல்லா டிஷ்ஷையும் நான் வாஷ் பண்ணி என்னென்னலாம் சமைக்கணுமோ அதெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு பண்ணி ரூமுக்கு போயிட்டு தான் சாப்பிடுவேன். இங்கே வச்சு சாப்பிட்றது கூட இல்லை. ஈவன் இங்கே இந்த வேலை செய்கிறவங்க க்ளீன் பண்ணுறவங்க சரியான பாவம். இங்கே எல்லா இடத்துலையும் குடிச்சிட்டு தண்ணி எல்லாம் அப்படியே ஃபுல்லாக பரப்பி போட்டு நம்ம என்றைக்குமே யோசிப்போம் தானே, நம்ம இன்னொருத்தவங்களை பற்றி கண்டிப்பாக யோசிக்கிறது தானே. ஏன்னா இது காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற இடமா இருக்கும்போது எப்படி ஆகணுங்க மற்றவங்க எக்கேடு கேட்டால் போனால் என்னடா வைத்தியக்காரங்க. பரவாயில்ல, பெரும்பாலான நம்ம குடும்பத்தில் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் அடித்து திருத்தி சரி சொல்லி கொடுத்தாங்க. போகிற இடத்துல நம்ம மனத்தை வாங்கிறாத, கண்டிப்பாக இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம என்றைக்குமே அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இவனுங்க சொல்லிவாது. ஸோ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஸோ இந்த ஒர்க் லைஃப் ரியாலிட்டியில் ஸ்பெஷலி வந்து இந்த லோவர் மிடில் கிளாஸில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து அவங்கள நம்பி வந்து ஒரு குடும்பம் இருக்கும். ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து ஒரு வறுமை கோட்டில் இருக்கும். அந்த வறுமையை பிரேக் பண்ணி அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அந்த குடும்பத்துலேருந்து பிறந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் எதுவும் இருக்காது. ஸோ எடுத்தோடனே வந்து மேபி அவங்க நல்லா படிச்சிருந்தாலும் கூட எங்கே எந்த மாதிரியான ஜாப்ஸ் அப்ளை பண்ணணும், எந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கரியர் பாத்தை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து அவங்களே தான் அடித்து கஷ்டப்பட்டு வந்து தெரிஞ்சுக்குவாங்களே தவிர அதை சொல்லிக்க கூட பெரும்பாலான பேருக்கு வந்து ஆக்கல் இல்லை. இவன் எனக்கெல்லாம் அப்படி யாருமே இருக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீலங்காவை எடுத்துக்கோமே. ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்ரீலங்கா இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ளேஷன் கூடிட்டு தான் போகுது. சாதாரணமாக ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கிறவன், சொந்த வீடு இல்லாத ஒருத்தன், லைக் கொழும்புல வந்து வேலை செய்கிறவனா இருந்தா, அவன் வந்து ரெண்ட்டுக்கு ஒரு போர்டிங் ஒன்று எடுத்து இருக்கவனா இருந்தா, அந்த 2 லட்ச ரூபா வந்து ஒன்றுமே இல்லை. 2 லட்ச ரூபா எடுத்தாலுமே கூட நத்திங். ஏன்னு சொல்லுங்கள், நார்மலாக போர்டிங்கே வந்து ஒரு 15,000 மாதிரி வரும். சாப்பாடுக்கு எப்படியுமே ஒரு ரொம்ப பட்ஜெட்டில் சாப்பிட்டாலுமே வந்து ஒரு 20,000 போகுது வச்சுக்கோங்களேன், 35,000 ரூபா போயிடும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஃபோன் பில்லாக இருக்கட்டும், மந்த்லி ஏதாச்சும் ஒரு டிஷர்ட்டோ ஏதோ வாங்கினான்னா சும்மா அவனே காணாமல் போயிடும். 55,000-60,000 காணாமல் போயிடும்.
அது நம்ம வீட்டுக்கு காசு அனுப்பணும், மேபி ஏதாச்சும் ஸ்டடீஸ் பண்ண வேண்டியிருக்கும், இல்லைனா வீட்டில் ஏதாச்சும் கடன் பிரச்சனை இருக்கும். அப்படி இப்படிங்கும்போது கடைசியாக அந்த 2 லட்ச ரூபாயிலையும் வந்து கடைசியில் மாத கடைசியில் அவன் கையில் காசு மிஞ்சுறதே பெரும்பாடாக போயிடும். ஏன் அப்படின்னா வந்து கமிட்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. வீட்டு சைட்லேயும் ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா வீட்டில் ஒரு 2-3 பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் விட்டு தனிப்பட்ட லைஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூத்த பையனோ ஒரு மூத்த பொண்ணோ இருந்தால் பெரும்பாலானவங்க இந்த அவங்களோட லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் கண்ட்ரியோட எக்கனமி இருக்குது பெரும்பாலான சவுத் ஏஷியாவில், ஸ்பெஷலி வந்து ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில். ஸ்ரீலங்காவில் வந்து நல்ல கார்பரேட் வேலைக்கு போனாலும் நிம்மதியும் இல்லை, அதுக்கேற்ற சம்பளமும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரியான லைஃப்பும் இல்லை. அண்ட் ஃபியூச்சர்லேயும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப், லைக் ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்தில் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணுற மாதிரி கூட இருக்காது. அப்படி இருக்கும்போது பெரும்பாலானவங்க அவங்க நினச்ச மாதிரியான ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் வேலை செய்யணும்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்க நினச்ச மாதிரி அவங்க கல்யாணத்தை பண்ணுறதுக்கான சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து கடை வாங்க வேண்டிய நிலைமை வரும். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு கடை வாங்கினாங்க. கல்யாணம் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லோன் போட்டிருக்காங்க. எப்படியுமே வந்து கடனில் தான் வந்து வாழ்க்கையவே ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்குது. அப்போ அது அப்படியே போய்கிட்டே இருக்கும், வர சேலரியில் அது ஒரு பக்கம் வெட்டிட்டு போகும். எப்படியுமே ஒரு மண்டையில் அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தானே. இது வந்து என்னன்னா வந்து இது எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்போ ஒரு நமக்கு நினச்ச மாதிரியான ஒரு வீடை கட்டுறது, எப்போ நமக்கு நினச்ச மாதிரியான ஒரு வாகனத்தை வாங்குறது, எப்போ நினச்ச மாதிரி நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலியோட நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ரிட்டையர்மெண்ட்டை எடுக்கிறது. ஏன்னா நம்ம அப்படியே நம்ம லைஃப்பை வந்து நமக்கு மேலே இருக்கவங்க நமக்கு கீழே இருக்கவங்கள செட்டில் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓட்டத்தோடயே நம்ம கல்யாணத்தை பண்ணிடுறோம். கல்யாணத்தை பண்ணி ஓகே வாங்கியிருப்போம் கடன் கொஞ்சம், அதெல்லாம் சரி எப்படியாச்சும் அடைச்சாட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். அதுக்கடையில் நம்மளுக்கு பசங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்காக ஓட ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்மளுக்காக எப்பயுமே வாழ்ந்த மாதிரி இருக்காது. இது பிரச்சனை, பெரிய பிரச்சனை நம்ம சொசைட்டியில் வந்து. லைக் அது என்னடா இதெல்லாம் எல்லார் லைஃப்லையும் இயற்கையாக நடக்கிறதுன்னு இதில் என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் பின்னுக்கே ஓடி 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 எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம லைஃப்பை வந்து ரெஸ்பான்சிபிளுக்காகவே ஓடி உழைச்சிருக்குமே தவிர லைக் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று நிதானமாக லைஃப்பை ரசிச்சிருப்போமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அந்த மாதிரி லைஃப்பை நின்று நிதானமாக ரசிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் வாய்ப்பும் கிடைக்குது. பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே லைஃப்பில் வாரதில்லை. அப்படியே கமிட்மெண்ட் பின்னுக்கே ஓடி 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 அப்படியே காலங்கள் கடந்து போயிடுது. இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியாக எடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நமக்கு தேவையான அளவுக்கு பண வசதி இருந்துச்சுன்னா நமக்கு இது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைங்கும்போது அதை சுற்றி தான் இது எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அது பின்னுக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அதுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம காலம் தள்ளி போட முடியாது. இதனால எத்தனையோ பேர்த்துக்கு 30 வயசு 35 ஈவன் 40 வயசில் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. இன்னுமே வந்து நான் செட்டில் ஆகலை, மேபி இதை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் வந்து ஒரு சொந்த வீடு இல்லை, எப்படி கொண்டு வந்து நான் குடும்பம் நடத்த முடியும், செட்டில் இல்லாத லைஃப்பில் நான் எப்படி கொண்டு வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்த முடியும்ட்டு நிறைய பேர் இன்னுமே அதை கூட யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் அம்மா அப்பாவோடய இன்னும் நான் வந்து ஒரு மாதிரி கூலி வீட்டில் தான் இருக்கேன், இன்னும் யாருமே செட்டில் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் தனிப்பட்ட லைஃப்பை யோசிக்க முடியும்? இல்லைனா என் தம்பிமாரும் செட்டில் ஆகலை, என் தங்கச்சிமாரும் செட்டில் ஆகலை, அவங்களுக்கான கல்யாண வேலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னோட தனிப்பட்ட லைஃப்பை நான் யோசிக்கிறதுல எந்த விதமான இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை கூட யோசிக்காமல் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எல்லா டாட்ஸுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கனெக்டட். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்கம் வந்து நான் சொல்கிறேன் ஒரு சம்பளம், நம்ம சொந்தமாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறோமா, நம்ம வேறு ஏதாச்சும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறோமா, அதோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்னைக்கு வந்து ஒரு சம்பளத்துக்கு வந்து அடிக்ட் ஆகுறோமோ, ஒரு சம்பளத்தை நம்பி நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணுறோமோ, அப்போ கம்ப்ளீட்டாக வந்து இந்த சந்தோஷங்கிறது நம்ம கையில் இல்லை. அது நமக்கு எவ்வளோ சம்பளம் வருதோ அதை பொறுத்து தான் எல்லாமே நம்ம தீர்மானிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஈவன் நாங்கள் வாங்குற உடுப்புலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே அதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்க வேண்டிய நிலைமை வருது. ஆனால் என்னன்னு சொன்னால் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து சும்மா இப்படி ஜிங்குன்னு ஸ்கை ராக்கெட்டில் போய்கிட்டு இருக்கும். ஆனால் சேலரி வந்து இன்க்ரிமெண்ட்லாம் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு 30-35 சேலரியை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி 2-3 லட்ச ரூபா சேலரியை வந்து யாருக்குமே பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு தேவைப்பாடுகள் அதிகரித்து போனனால அந்த சேலரியை வச்சு கூட ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை தான் நிறைய பேர் இருக்கீங்க. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.